ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்றே விசேஷித்துக் கொள்கிறான்னு வாசிக்கிறோம். அந்த தேவன் நம்மை நடத்துகிறார் என்கிறதான ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் மறந்துடவும் கூடாது, மாறவும் கூடாது. ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அநேக நேரம் நம்ம எப்படி நினைக்கிறோம், நாம தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கஷ்டப்பட்டு என்ன பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புலம்பல் மேக்சிமம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது, ஒரு நாளை கிடக்கிறது எவ்வளவு போராட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கவலையும் துக்கமும், முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும், சோகமாகவே இருக்கிறது. ஏன்னா நாம் தான் அந்த நாளை கடப்பதற்குரிய காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம முயற்சிக்காமல் அல்லது நம்மளுடைய முயற்சி இல்லாவிட்டால் அல்லது நம்முடைய திறமை இல்லாவிட்டால்லாம் நினைக்கிறோம். அதை அப்படி நினைக்கும் போது தான் நமக்கு முடியாமல் போகும்போது வாழ்க்கையில் என்ன வருது, கண்ணீரும் கவலையும் துன்பமும் வருது. எதிர்பார்க்கறது நடக்காத, செய்ய முடியாததுனால அப்படிப்பட்ட நெருக்கடிகளை நாம் சந்திக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெகேமியா அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நினைக்கணும், அப்படி நினச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நெகேமியா 8:9 பிந்திய பாகத்தை வாசிக்க. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். இல்லையா, இந்த நாள் கர்த்தருடைய நாள், அதனால் நீங்கள் துக்கப்படவும் அளவு வேண்டாம். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நாட்களை அல்லது வயதை கூட்டி தருகிறார் என்கிற நினைப்பும் உணர்வும் இருக்குமானால் நம்ம எப்போதுமே ஹாப்பியாக இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 32ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். இவ்வளவு தெளிவா சொல்ற பார்த்தீங்களா, நாளைக்காக நீ ஏன் கவலை? ஒவ்வொரு நாளையுமே கர்த்தர் நமக்கு தருகிறார். இது கர்த்தருடைய நாள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வேலை செய்ய பலன் தருவார், வேலை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார், நெருக்கடிகளை எல்லாம் மாற்றுவார். நாம் இந்த நாளை கடப்பதற்குரிய கிருபைகளை தருவார், உதவி செய்வார். படிப்பை, தொழிலை, வியாபாரத்தை, ஊழியத்தை எல்லாத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் துக்கமும் கண்ணீரும் நம்ம விட்டு போகிறோம். அதனால் நீங்கள் இந்த நாட்களில் துக்கப்பட வேண்டாம், அழ வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த நாளை தந்த தேவன் எந்த நாளுமே நம்ம அற்புதமாக நடத்துவார். அதான் தாவீது சொன்னான், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு சொன்னான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொன்னான். அப்போ அவர் கரத்தில் இருக்க போது தான் அவனுக்கு எவ்வளவோ நிந்தைகள் நெருக்கடிகள் வந்த போது கூட அவன் சந்தோஷமாகவே இருந்தான். கர்த்தருக்குள்ளே நாத்துமா களி கூறுக சொன்ன பற்றிலாம், மலைகளிலும் கெபிகளிலும் வண்ணாந்தரங்களும் போனாலும் கூட அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம எதுக்கு அழணும் அப்படின்னு நினச்சி. அதனால் நீங்கள் துக்கத்தோடு கண்ணீரோடு இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியை கேட்டு அதை விட்டுருங்க. கர்த்தருடைய நாள் கர்த்தர் தந்திருக்கிறார், நிச்சயம் நடத்துவார். சந்தோஷமாக இருங்க.